The topic is Rankine cycle. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக Rankine cycleனா என்ன, அதோடைய 4 ப்ராசஸ் என்ன, அதோடைய எஃபிஷியன்சி என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். So before studying Rankine cycle, நம்ம வந்து we will know what is a simple steam power plant. So the 4 main components of steam power plant are first வந்து பாய்லர். பாய்லரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம வந்து இதில் ஹீட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த தண்ணி விச் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் வந்து இட் கன்வெர்ட்ஸ் இன்டு வேப்பர், தட் இஸ் ஸ்டீம். ஸோ பாய்லரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் விச் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டீம், வேப்பராக மாறுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைன். இந்த பாய்லர் வழியாக வெளியே வர ஸ்டீம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாஸ்ட் த்ரூ தி ஸ்டீம் டர்பைன். ஸோ இங்கே வந்து ஸ்டீமோடைய ஹீட் எனர்ஜியை வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. தேர்ட் வந்து கண்டென்சர். ஸோ டர்பைன் வழியாக வெளியே வர ஸ்டீம் வந்து இட் வில் பி இன் வேப்பர் ஃபார்ம். அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி திருப்பியும் வந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு கண்டென்சர் தேவைப்படுது. ஃபோர்த்து பம்பு. ஸோ கண்டென்சர் வழியாக வெளியே வர தண்ணி விச் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட்டு அதை திருப்பியும் வந்து யூ மஸ்ட் சென்ட் பேக் டு தி பாய்லர் இல்லையா, அதுக்கு வந்து வி ரிக்வயர் ஏ பம்ப். ஸோ தி மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டீம் பவர் பிளான்ட்ஸ் ஆர் பாய்லர், ஸ்டீம் டர்பைன், condenser and pump. Now we will see the flow diagram of a simple steam power plant. The 4 components are boiler, steam turbine, condenser and pump. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பாய்லரில் தண்ணி வந்து இட் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம். நம்ம ஹீட் ஆட் பண்ணும்போது இந்த தண்ணி விச் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம், லிக்விட் ஸ்டேட் கன்வெர்ட்ஸ் இன்டு வேப்பர், ஸ்டீம். ஸோ நவ் தி ஸ்டீம் இஸ் சப்ளைட் டு தி ஸ்டீம் டர்பைன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோ. இந்த ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் ஹீட் எனர்ஜி. டர்பைனில் வந்து ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுக்கப்புறம் ஸ்டீம் வந்து வெளிவர ஸ்டீம் வந்து இட் இஸ் பாஸ்ட் த்ரூ தி கண்டென்சர். கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து விச் இஸ் இன் வேப்பர் ஃபார்ம் இதை கண்டென்ஸ் பண்ணி திருப்பியும் வந்து இட் இஸ் brought பேக் டு தி லிக்விட் ஃபார்ம். அப்புறம் கண்டென்சர்லேருந்து அந்த தண்ணி விச் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம் இஸ் பாஸ்ட் டு தி பம்ப். இங்கேருந்து பம்ப் என்ன பண்ணுதுன்னா இட் பம்ப்ஸ் பேக் த வாட்டர் பேக் டு தி பாய்லர். ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் வந்து இஸ் பாஸ்ட் ஃப்ரம் தி பாய்லர் டு தி டர்பைன். டர்பைனில் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டீம் இஸ் பாஸ்ட் த்ரூ தி கண்டென்சர். இங்கே ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகிட்டு இட் இஸ் சென்ட் டு தி பம்ப், அகெயின் பம்ப்டு பேக் டு தி பாய்லர். இதுதான் வந்து ஃப்ளோ ஆஃப் தி ஸ்டீம் பவர் பிளான்ட். இங்கே முக்கியம் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாயிண்ட் 1, தி கண்டிஷன் ஆஃப் த ஸ்டீம் when it is entering into the steam turbine. Point 2, state 2, where the steam leaves the turbine. Point 3, where the water comes out of the condenser. Point 4, where the water enters into the boiler. ஸோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், 4 ஸ்டேட் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டீம் வந்து டர்பைனுக்குள்ளே போகும்போது அதோடைய கண்டிஷன் என்ன, அதோடைய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்ன. ஸ்டீம் வந்து டர்பைன் வெளியே வரும்போது அதோடைய கண்டிஷன் என்ன, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்ன. அதே மாதிரி கண்டென்ஸ் ஆகிட்டு வெளியே வர தண்ணியோடைய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்ன. அதே மாதிரி தண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம்ல பாய்லருக்கு, ஸ்டேட் 4, அதில் வந்து அப்போது வந்து தண்ணியோடைய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்ன. ஸோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஃபார் தி ரேங்கைன் சைக்கிள். ஓகே, இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், இந்த ஃப்ளோ டயக்ராம் ஏன் பண்ணுறோம், நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணியை ஃபஸ்ட் நம்ம வந்து வேப்பராக மாற்றுறோம், திருப்பியும் வந்து தண்ணியை வந்து நம்ம திருப்பியும் வந்து லிக்விடாக மாற்றி ஒரு சைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. இந்த சைக்கிள் எதுக்குன்னா டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வி கன்வெர்ட் தி மெக்கானிக்கல் ஒர்க் இன்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க். இதுதான் ஸ்டீம் பவர் பிளான்ட். ஸோ நவ் ரேங்கைன் சைக்கிள். தி ரேங்கைன் சைக்கிள் இஸ் an ideal cycle for vapor power cycle. Rankine cycle is a reversible cycle. Steam power plant works on Rankine cycle. இப்போ புரியுதாமா, Rankine cycle is an ideal cycle for vapor power cycle. இங்கே தண்ணி வந்து இட் இஸ் இன் வேப்பர் ஃபார்ம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து வேப்பர் சைக்கிளுக்கு Rankine cycle is an ideal cycle to solve the problem, to find the efficiency. Rankine cycle is a reversible cycle. ஏன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம திருப்பி ரிவர்ஸில் போகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம 1 2 3 4 போனோம், 4 3 2 1 போனீங்கன்னா திருப்பி வில் கோ அகெயின் பேக் டு த சேம் இனிஷியல் பொசிஷன். அப்போது திஸ் சைக்கிள் இஸ் அ ரிவர்சிபிள் சைக்கிள்.
and steam power plant works on Rankine cycle. Rankine cycle consists of 4 processes: reversible adiabatic process 1 to 2, reversible constant pressure process 2 to 3, reversible adiabatic compression 3 to 4, reversible constant pressure process 4 to 1. இங்க வந்து 4ல வந்து 2 வந்து constant pressure process where the heat is added and heat is rejected at constant pressure. Now we will plot the 4 points on the HS diagram as shown in figure. Enthalpy, entropy diagram, vapor dome, 2 constant pressure lines P1 equal to P4, P2 equal to P3. The process 1 to 2 reversible adiabatic process, 2 to 3 constant pressure process, 3 to 4 reversible adiabatic process, 4 to 1 constant pressure process. Here S1 equal to S2 because it is a reversible adiabatic process, S3 equal to S4 because it is a reversible adiabatic process. Process 2 to 3 and 4 to 1 both are constant pressure process. In the process 1 to 2 work is done by turbine, 2 to 3 heat is rejected, 3 to 4 work is done on the pump, 4 to 1 heat is supplied to the boiler. So these are the 4 processes happening in the Rankine cycle, reversible process. The 4 processes involved in Rankine cycle is described in detail. Process 1 to 2, the steam entering from boiler is expanded isentropically in the turbine to condenser pressure at state 2, S1 equal to S2. Here the process is adiabatic, therefore entropy at 1 equal to entropy at 2. Process 2 to 3, the wet steam at state 2 is condensed into water at state 3 in the condenser at constant pressure P2 equal to P3. 2 to 3 is a constant pressure process, therefore P2 equal to P3. Process 3 to 4, the water from the condenser at state 3 is pumped isentropically to the boiler at state 4, S3 equal to S4. Here the process is reversible adiabatic process, therefore entropy at 3 equal to entropy at 4. Process 4 to 1, the heat is supplied to water at state 4 in the boiler to raise the temperature of water at constant pressure to saturated steam condition at state 1. So P4 equal to P1. Here it's a constant pressure process, therefore P4 equal to P1. இது வரைக்கும் நம்ம வந்து Rankine cycleனா என்னன்னு பார்த்தோம். நம்ம இப்போ we'll try to find the efficiency of a Rankine cycle. Using steady flow energy equation for Rankine cycle, we have heat supplied in boiler Q1 is equal to H1 minus H4, work done by turbine WT equal to H1 minus H2, heat rejected in condenser Q2 equal to H2 minus H3, work done on pump WP equal to H4 minus H3, net work of the cycle W net equal to WT minus WP. So Rankine cycle efficiency is equal to output by input. So W net by Q1 equal to WT minus WP by Q1 equal to H1 minus H2 minus H4 minus H3 divided by H1 minus H4. So Rankine cycle efficiency is equal to H1 minus H2 minus H4 minus H3 divided by H1 minus H4. If I know the pressure, volume, temperature at all the 4 points using the Molar diagram, I can find the values of H1, H2, H3, H4 and I can find the Rankine cycle efficiency. So we know the Rankine cycle efficiency. If pump work is neglected, in that case WP equal to 0, then H4 is equal to H3. In that case Rankine cycle efficiency is equal to W net by Q1 equal to WT by Q1 equal to H1 minus H2 divided by H1 minus H4. Mean temperature of heat addition Tm1 equal to Q1 by del S equal to H1 minus H4 divided by S1 minus S4. இந்த வேல்யூ ஆஃப் Tm1 அதிகமாக இருந்தாக்கா அர்த்தம் வந்து சப்ளை பண்ண ஹீட்டோடைய கிரேட் வந்து ஹை கிரேட்.
அதே வந்து TMN வேல்யூ வந்து கம்மியாக இருந்தாக்கா அர்த்தம் வந்து சப்ளை பண்ண ஹீட்டோடைய கிரேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹீட் சப்ளை பண்ணுற ஹீட்டோடைய கிரேட் அதிகமாக தான் கன்வர்ஷன் ஆஃப் தி ஹீட் எனர்ஜி இன்ட்டு ஒர்க் அதிகமாக இருக்கும். புரியுதாமா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் அடிஷன் எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கணும் வேல்யூ. Steam rate. The steam rate is defined as the rate of steam flow required to produce unit shaft output 1 kilowatt. Therefore, steam rate is equal to 3600 divided by Wt minus Wp kg per kilowatt hour equal to 3600 divided by H1 minus H2 minus H4 minus H3 kgs per kilowatt hour. என்ன சொல்ல வராங்கன்னா 1 kilowatt hour ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பவர் எத்தனை kg of steam தேவைப்படுது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு we can find what is the kgs of steam required to produce 1 kilowatt hour. Heat rate. The heat rate is the rate of heat input Q1 required to produce unit work output 1 kilowatt. The cycle efficiency is sometimes expressed as heat rate. Heat rate is equal to 3600 into Q1 by Wt minus Wp kilojoule per kilowatt hour. Heat rate is equal to 3600 into H1 minus H4 divided by H1 minus H2 minus H4 minus H3 kilojoule per kilowatt hour. என்ன சொல்ல வராங்கன்னா 1 கிலோவாட் ஹவர் அவுட்புட்டுக்கு நம்ம வந்து எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஹீட் நம்ம கொடுக்கணும். பாய்லருக்கு வந்து தண்ணியை மாத்திரம் இல்லையா ஃப்ரம் லிக்விட் டு ஸ்டீம், அதுக்கு வந்து எத்தனை ஹீட் தேவைப்படும் டு ப்ரொடியூஸ் 1 கிலோவாட் ஹவர் ஆஃப் அவுட்புட்டு. வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டிங்கன்னா we can find what is the amount of heat required to produce 1 kilowatt hour output. Work ratio. Work ratio is a ratio between net work and gross work. Work ratio is equal to net work by gross work equal to Wt minus Wp by Wt. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். If I know the values of P, V, T at 4 points, I can find the enthalpy at H1, H2, H3, H4 using the Mollier diagram. அதை வச்சுக்கிட்டு I can find the efficiency of the Rankine cycle. I can find steam rate. I can find heat rate. I can find work ratio. Thereby, I can completely analyze the Rankine cycle efficiency and also the steam power plant. Thank you. Watch next video, Unit 1, Rankine cycle improvisations.